எந்த அயோத்தியை போல் தமிழ்நாடு மாற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அயோத்தி போல தமிழகம் மாற வேண்டும் என நயினார் நாகேந்திரன் பேசுகிறதை சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த அயோத்தி போல தமிழகம் மாற வேண்டும் என்று நயினார் விரும்புகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவை படுதோல்வி அடையச் செய்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என்று அவர் வினவியுள்ளார். நயினாருக்கு கவலை வேண்டாம், அப்படித்தான் தமிழகம் பல ஆண்டுகளாக இருப்பதாக கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். தீபத்தூணிற்கும் எல்லை கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் திமுக எம்பி கனிமொழி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுராந்தகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என சொல்லும் முதல்வர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 8,000 ரூபாய் வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது எல்லைக்கல் என திமுக எம்பி கனிமொழி கூறியிருப்பது சரியல்ல என்றும் கூறியுள்ளார். எல்லைக்கல் அப்படின்னாக்கி இவ்வளவு உயரத்துல இருக்காது. எல்லைக்கல்ங்கிறது 2 அடி உயரத்துல இருக்கும், 1 அடி பூமிக்குள்ள இருக்கும், 1 அடி மேல இருக்கும். எல்லைக்கல்லா இருந்தா 4 கல் இருக்கும். எல்லைன்னா என்னது? 4 கல். இது ஒரு கல்லு தான் இருக்கு. இது தீபத்துவம். எல்லைக்கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்.